ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள் ஆக்டிவ் பொசிஷனில் இப்போ இதுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா நான் 314 ரூபா போட்டிருக்கேன். லாட்டு பார்த்தீங்கன்னா 0.005 தான் போட்டிருக்கேன். லாஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபாவில் தான் ஓடிட்டுருக்கு. நான் என்ட்ரி ஆன பொசிஷன் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 4070. மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3972. மார்க்கெட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3972. லிக்விடிட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3455. அதாவது 3455 வந்துருச்சுன்னா தொட்டுருச்சுன்னா உங்களோட கேபிட்டல் மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும். இந்த 314 ரூபா இந்த என்ட்ரிக்கு நான் எடுத்திருக்கேன்ல இந்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இதுதான் ஆக்சுவலி இதோட மீனிங் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எஸ்எல் அண்டு டார்கெட் செட் பண்ண கிடையாது. ஏன்னா இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங். நான் பார்த்தீங்கன்னா இதை நான் மந்த்லி அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணுவேன். அதனால் இதுக்கு நான் எஸ்எல் போட மாட்டேன். ஓகேவா? இன்னொன்று வந்து கம்மியான லாட் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா எஸ்எல் போடல. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட லோ பார்த்தீங்கன்னா 3087. ஓகேவா? 3087க்கு வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஆரம்பித்த இடத்துக்கே போயிடுச்சு. ஆனால் என்னோட லிக்விடிட்டி எங்கே இருக்குது? 3455. இதை தாண்டி வந்துமே என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆகவே கிடையாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா